இந்த மாதிரி கையில எப்பயுமே வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்னப்பா இது கையில எப்பயுமே வச்சுக்கிட்டு இருக்கியே, ஏதோ வாயில சொல்லிக்கிட்டே இருக்கியே, இது என்னது அப்படின்னு கேக்குறீங்களா? இது ஆக்சுவலி டீ பேக்னு சொல்லுவோம். இதுக்குள்ள என்ன வச்சிருக்கோமா, இதுக்குள்ள துளசியில செஞ்ச ஜபமாலை வைத்திருக்கோம். இதை வைத்து என்ன பண்றோமா, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க விரல் நீங்க பாத்தீங்களா, உங்க நடு விரலை இந்த மாதிரி டீட்ஸை வச்சுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த மாதிரி 108 தடவை நீங்க ஜபம் பண்ணலாம் இந்த துளசி மாலையில். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணாத முன்னை பஞ்சதத்துவா கிட்டே ஆசீர்வாதம் எடுக்க வேண்டும். அதனால பஞ்சதத்துவ மந்திரம் சொன்ன பிறகுதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்வோம். பஞ்சதத்துவ மந்திரம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா, இந்த நாமத்தை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே,